சுபஹு தொழுகையில் குனூத் ஓதுவது மார்க்கத்தில் உள்ள ஒன்றா என்பது. இதை பொறுத்தவரையில் சுபஹு தொழுகையில் குனூத் ஓதுவது தொடர்பாக இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லா போன்ற அறிஞர்கள் சுபஹு தொழுகையில் குனூத் கிடையாது, அது மார்க்கத்தில் உள்ள ஒன்று அல்ல என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அதே போன்றவர்களுடைய மதுஹபைச் சேர்ந்த இமாம்கள் சுபஹுலே குனூத் ஓதுவது முஸ்தஹப்பாகும். அதே நேரத்தில் ஒருவர் சுபஹு தொழுகையில் குனூத்தை வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மாலிக் மதுஹபைச் சேர்ந்த ஒரு சில அறிஞர்கள் சுபஹு தொழுகையில் குனூத் இல்லை என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் சுபஹு தொழுகையில் குனூத் ஓதுவதை சுன்னா என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி 3 கருத்துக்கள் உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதிலே ஷாஃபி மதுஹபையும் மாலிகி மதுஹபையும் பொறுத்தவரையில் அவர்கள் 2 ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சினையின் போது குனூத் ஓதி வந்த ஹதீஸ்களை முன்வைக்கிறார்கள். அதே போன்று லம் யஸல் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்னுத் ஃபில் ஃபஜ்ர் ஹத்தா ஃபாரகத் துன்யா என்று வரக்கூடிய ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் வரையும் சுபஹுலே குனூத் ஓதி கொண்டிருந்தார்கள். இந்த 2 செய்திகளையும் ஆதாரமாக வைத்து சுபஹுலே குனூத் ஓதுவது சுன்னத் என்கிற கருத்து அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்களுக்குள் மிகச் சரியான கருத்து எது என்று நாம் ஆய்வு செய்கிற போது இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லா போன்ற அறிஞர்களால் முன்வைக்கப்படக்கூடிய கருத்து தான் ஆரோக்கியமானதாகவும் சரியானதாகவும் தென்படுகிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் வரையும் சுபஹுலே குனூத் ஓதினார்கள் என்கிற ஹதீஸ் பலவீனமானதாகும். பலவீனமான ஹதீஸை கொண்டு ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும். அடுத்ததாக பொதுவாக வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் அது குனூத்து நாசிலாவை குறிக்குமே தவிர, பிரச்சனைகளின் போது குனூத் ஓதுவதை குறிக்குமே தவிர, வழமையாக ஃபஜ்ர் தொழுகைக்கு மாத்திரம் ஓதப்படுகிற குனூத்தை குறிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உண்மையிலேயே குனூத் என்ற சுபஹுக்கு குனூத் என்ற ஒன்று இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எதை ஓதினார்கள் என்பது நிச்சயமாக பதிவாகி இருக்கும். அவ்வாறு எந்த செய்திகளும் கிடையாது என்பதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகும். 4வதாக அபு மாலிக் அஷ்ஜஇ ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது திர்மிதி, நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட இமாம் திர்மிதி அவர்கள் சஹீஹ் என்று குறிப்பிட்ட ஒரு செய்தியாகும். அபு மாலிக் அஷ்ஜஇ என்பவர் தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறார், தந்தையே, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுக்கு பின்னாலும், அதே போன்று இங்கே கூஃபாவிலே சுமார் 5 வருடங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாலும் தொழுதிருக்கிறீர்கள். இவர்கள் யாராவது சுபஹுலே குனூத் ஓதினார்களா என்று அவர் கேட்டபோது அவருடைய தந்தை சொல்லுகிறார், மகனே, இது முஹ்தத், சுபஹுலே குனூத் ஓதுவது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் என்று சொல்கிறார். நசாயிலே வரக்கூடிய ரிவாயத்தில் மகனே அது பித்அத் என்று சொல்கிறார். எனவே இவ்வாறான காரணங்களின் அடிப்படையிலே சுபஹுலே குனூத் ஓதுவது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சில அறிஞர்கள் இதை பித்அத் என்று கூட குறிப்பிடுவதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்த பகுதி, சுபஹுலே குனூத் ஓதக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்று நாம் தொழலாமா என்று கேட்டால், சுபஹுலே குனூத் ஓதுவதை பித்அத் என்று எடுத்துக்கொண்டால் பித்அத் செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்று நாம் தொழலாமா என்கிற கேள்வி வரும். உண்மையிலேயே பித்அத்தை பொறுத்தவரையில் உலமாக்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் பித்அத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று பித்அ முகஃபிரா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்துகள், இன்னும் ஒன்று பித்அ முஃபஸ்ஸிகா என்று சொல்லக்கூடிய பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய பித்அத்துகள். பித்அ முகஃபிரா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்தை ஒருவர் செய்தால் அவருக்கு பின்னால் நின்று தொழுவது கூடாது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியும் என்று ஒருவர் கூறுவது என்பது மார்க்கத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு புதுமையாகும். ஆனால் இந்த பித்அத் அவரை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிடும். இந்த கருத்துள்ள ஒருவருக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அதே போன்று அல் ஹுலூல் வல் இத்திஹாத் என்று சொல்லக்கூடிய அல்லது வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய கொள்கை, இயல்பனையாவும் இறையுருவே அல்லது எல்லா வஸ்துக்களிலும் அல்லாஹ் சங்கமிப்பான் போன்ற அந்த கருத்துக்களை பொறுத்தவரையில் இதுவும் பித்அத்தானதாகும். ஆனால் இது பித்அ முகஃபிரா.
இப்படியான பித்அத் செய்கிற ஒரு இமாமுக்கு பின்னால் என்று சொல்ல முடியாது. பித்ஆ முஃபஸ்ஸிகா என்று சொல்லக்கூடிய பித்அத்துகளை பொறுத்தவரையில் அந்த பித்அத்துகள் பாவத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகும். அவ்வாறான பித்அத்துக்களை செய்கிற இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழுவது கூடும் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் அனைவரதும் ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சுபஹுலே குனுத்தோதுவது பித்அத் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சுபஹுலே குனுத்தோதக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்று நாம் தொழலாம். ஏனென்றால் அந்த பித்அத் அகீதாவோடு உள்ள அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுபஹுலே குனுத் ஓதுவது மார்க்கத்தில் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற மக்கள் ஓதக்கூடிய பள்ளிகளுக்குள் போய் சங்கடப்படுவதை விட அவர்களுடைய ஊர்களிலே குனுத் ஓதாத பள்ளிகள் இருக்குமாக இருந்தால் அந்த பள்ளிகளுக்குள் அவர்கள் செல்வதுதான் சிறந்ததாகும். ஏனென்றால் குனுத் ஓதுகிற பள்ளிக்கு போய் இவர்கள் குனுத் ஓதாமல் நிற்கிற போது அதன் மூலம் பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் உருவாக வாய்ப்பிருக்கிறது. எனவே ஒரே ஊரில் குனுத் ஓதுகிற ஒரு பள்ளி இருக்கிறது, குனுத் ஓதாத ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் குனுத் ஓத தேவையில்லை என்று கருதுகிற சகோதரர்கள் அல்லது குனுத் ஓதக்கூடாது என்று எண்ணக்கூடிய சகோதரர்கள் குனுத் ஓதாத பள்ளிக்கு செல்வதே சிறந்தது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.